இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலில் வல்லவருமா இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை குறித்து சொல்லுகிற வார்த்தை இது. அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவராக இருக்கிறதுனால அவனவன் செய்கிற வழிக்கு தக்கதாகவும் அவனவன் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படியாக தேவனுடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழியின் மேலும் நோக்கமாக இருக்குது. அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிற வழிகளையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி போராடலாம். நீங்கள் நினைக்கலாம், நமக்கு நீதி இன்னும் சரி கட்டப்படலையே, நமக்கு விரோதமாக இப்படி மனுஷங்க போராடுறாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனவனுக்கு வழிக்கு தக்கதாகவும் கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் பலன் அளிக்க போகிறேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம் கர்த்தர் யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவர். அவர் நமக்காக அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எரேமியா 17:10 பார்க்குறோம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழியின் செய்கைகளுக்கு பலன்களுக்கு தக்கதாகவும் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறார். இருதயத்தை ஆராய்கிறார், உள்ளந்தெரியங்களை சோதித்தருகிறார். நம் நினைவு யோசனை எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கதாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி அவருடைய ஜீவ வசனம் இருக்கு இல்லையா, அவருடைய வார்த்தையின் வல்லமை கடந்து போய் அவனவன் இருதயத்தின் யோசனை உள்ளந்தெரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து பார்க்குறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிறவர்களுடைய காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அவர்கள் செய்கைக்கும் அவர்கள் கிரியைக்கும் தக்க பலன் நிச்சயமாக உண்டு. ஏசாயா 28:29 பார்க்குறோம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர்னு பார்க்குறோம். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர் இல்லையா, அவர் பராக்கிரமம் செய்கிற தேவன். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ நமக்காக தேவன் யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துவமானவர். சங்கீதம் 62:12 பார்க்குறோம், கிருபை உம்முடையது ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர்னு தாவீது தேவனிடத்தில் முறையிடுறார். அவனவன் செய்கிற கிரியைக்கு தக்க பலன் நீங்கள் தரப்போகிறீர்னு வெளிப்படுத்தல் 22:12 பார்க்குறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் இந்த பூமியில் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? அவர் நியாயம் தீர்க்கிற நித்திய நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதனால் அவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் அவர் கையிலே கொண்டு வரப்போகிறார். எரேமியா 16:17 பார்க்குறோம், என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்குது. நமக்கு மறைவாக சத்துருக்களும் துன்மார்க்கர்களும் வெட்டுகிற குழி, அவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா. அதனால் அவருடைய கண்கள் அவங்களுடைய வழியின் மேல் நோக்கமாக இருக்கும். அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்து இருக்கிறது இல்லை. அப்போ அவங்க என்னதான் இப்போ இந்த உலகத்தில் கூட பார்க்குறோம், எவ்வளோ திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலை செய்கிறவங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ திட்டங்களை போடலாம். அவங்க செய்கிற காரியம் மனுஷனுக்கு தெரியாதுன்னு சொல்லி மறைவாக திட்டம் போடலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை இல்லையா. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை என்றே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளில் நோக்கமாக இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார்னு. அப்போ மனுஷனுடைய யோசனை, அவங்க நடைகளை தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இல்லையா. ஏன்னா எபிரேயர் 4:13 பார்க்குறோம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாக இருக்குது. அவருக்கே நாம் என்ன பண்ணோம், நாம் ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைக்கு பலனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் செய்கிற காரியத்துக்கான கணக்கை தேவனுக்கு ஒப்புவிக்கணும். யோவான் 5:29 பார்க்குறோம், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பையும் கர்த்தர் அடையும்படியாய் செய்ய அவர் எழுந்தருள போகிறார். எரேமியா 23:24 பார்க்கணும், யாவனாகிலும் தன்னை நான்
காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது அவருடைய பார்வைக்கு முன்பாக தன்னை ஒளித்து கொள்ளலான்னு நினச்சா அது முடியாத காரியம் இல்லையா? ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஏசாயா 40:13 கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதிக்கிறவன் யாருன்னு இருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆவிக்கு நம்ம அளவிடவே முடியாது இல்லையா? கர்த்தருக்கு யார் ஆலோசனைக்காரராக இருக்க முடியும்? அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன், அவர் அனந்த ஞான சொரூபியாக இருக்கிறார். அவருக்கு போய் நம்ம ஆலோசனையோ போதிக்கவோ தேவையில்லை. அவர் சகலத்தையும் கண்டு அதன் கிரியைக்கு தக்க பலனை அவரவருக்கு கொடுக்க போகிறார். நீதிமொழிகள் 5:21 பார்க்குற மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்க, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போ மனுஷன் செய்கிற காரியங்களுடைய முடிவை தேவன் சீர்தூக்கி பார்க்குறார். அது நன்மையான கிரியைகளா இல்லை தீமையான கிரியைகளா என்பதெல்லாம் தேவன் சீர்தூக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குன்னே சங்கீதம் 34:15 பார்க்குறோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ அக்கிரமக்காரன் உங்களை நெருக்கும் போது, சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் தேவனிடத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை கேட்கிறார். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. யாத்ராகம் 15:11 பார்க்குறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கோப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளுக்கு பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாருன்னு யாத்ராகமத்திலே மோசே சொல்கிறார். அப்போ தேவனுக்கு ஒப்பான வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவன் என்று அறிக்கையிடும். அவருடைய நாமத்தை அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் இல்லை இல்லையா? எல்லா தேவர்களும் அவருடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள். சங்கீதம் 33:13-14 பார்க்குறோம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதாவது அவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் இல்லையா, பரலோகம் இல்லையா, அந்த சீயோன் பர்வதம். அந்த சீயோனில் இருந்து தேவன் எல்லா ஜனங்களையும் அவர் பார்க்குறாரு. அவர் வானத்திலிருந்து கீழே நோக்கி பூமியில் இருக்கிற சகல குடிகளையும் கண்ணோக்கமாக இருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ அவனவன் கிரியை, அவனவன் செய்கை, அதற்கேற்ற பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஏன்னா அவருடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழியும் நோக்கமாக இருக்கிறதுனால அவருக்கு முன்பாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் மறைத்து ஒழித்து எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு அரணும் கோட்டையும் துருகமாக இருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு வேறொரு துணை கிடையாது இல்லையா? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அதை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லமையுள்ளவர். ஆமேன்.